டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இது 2018 பொது தமிழ் கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 40 கேள்விகள் பார்த்தாச்சு. அதனோட தொடர்ச்சி தான் இது. ஒரு 10 நிமிஷத்தில் 60 கேள்விகள் முடிஞ்சிடும். இது ரிவிஷனுக்காக தான் நான் இந்த கேள்விகளை படிக்கிறேன். 2 நிமிஷத்தில் ஆன்சர் சொல்லிவிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். யார் காப்பார் என்று தமிழ் என்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். யார் அவர்? ஓடி வந்தார். அவர் ஓடி வந்த சாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவே சுவாமிநாதர். இந்த கேள்விகள் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் 2 நிமிஷத்தில் ஆன்சர் சொல்லிவிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, தேவநேய பாவாணர் எத்தனை நூலை படைத்துள்ளார்? தேவநேய பாவாணர் படைத்த நூல்கள் ஆன்சர் 43 நூல்கள் படைச்சிருக்காரு தேவநேய பாவாணர். ஞான கண்ணாடிங்கிற சமய நூலை எழுதியவர் யார்? ஞான கண்ணாடிங்கிறது என்ன நூல்னு கூட கேட்கலாம். சமய நூல் எழுதுனது யார்? வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். அடுத்து, தக்ஷணமேரு என்று ராஜராஜ சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தக்ஷணமேருன்னு ராஜராஜன் எந்த கோயிலை சொன்னார்? தஞ்சை பெரிய கோயிலை. அடுத்து, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எது? ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலம். இப்போ செம்மண் அப்படின்னா கலரை வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் தான் ஆன்சர். அடுத்து பொறுத்துக. ஒவ்வொரு நிலத்துக்குமான பறை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு என்ன பறை வரும்? முல்லைக்கு என்ன வரும்? குறிஞ்சி அப்படின்னா ஏறுகோட்பறை. குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை தான் ஏறுகோட்பறை. மருதம் மணமுலா, மான்னு வரும். மருதம் மணமுலா. பாலை துடி, பாலையில் துடிச்சு நிற்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மா சேமா வரும். ஆன்சர் டி. அடுத்து, பெரும் பொழுதையும் மாதத்தையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி. கார்காலம் ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் மார்கழி தை. முன்பனி காலம் மார்கழி தை. முதுவேனில் அப்படிங்கிறது, முதுவேனில்னா ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை குறிக்கும். இப்போ ஆன்சர் பி. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இந்த மூணும் எந்த உயிர்களுக்கு உரியது? உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆன்சர் பி. கரையான் எறும்பு தான் உற்றறிதல். அடுத்து, வேறில்லை பிரித்து எழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வந்தான் அப்படிங்கிறது பாசிட்டிவ். இதுக்கு ஆப்போசிட்டு வரல அப்படிங்கிறது. அதோட மீனிங் எதில் வருது? வந்திலன். இதான் எதிர்மறை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். இதில் பொருந்தாதது எது? ஆன்சர் பொருந்தாதது சி. இல்லம். இல்லம் தான் இதில் பொருந்தலை. அடுத்து 3 வார்த்தை சேம் லெட்டரு. கிழி, கிழி, கிழி. சேம் சவுண்டு. இதில் என்னென்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டுக்கு பயம். அதுக்கு அடுத்தது டேர் பண்ணுறது, கிழிக்கிறது. அடுத்து கிழி ஒரு பறவை. அடுத்து, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பூனா மலர், கானா சோலை, ஆனா பசு, கோனா தான் அரசனை குறைக்கும். பெற்றான், இதோட வேர் சொல் என்ன? வேர் சொல் எப்பயும் கட்டளையாக இருக்கும். அதனால் பெரு தான் வேர் சொல். வாங்கிற வேர் சொல்ல பெயரெச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பெயர் போட்டால் கரெக்டாக பொருந்தணும். அதான் பெயரெச்சம். வந்த கண்ணன். அப்போது வந்த தான் ஆன்சர். அகரவரிசை, இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அகரவரிசை படித்து பார்த்தா பி தான் ஆன்சரு. அடுத்த லெட்டர் தான் இதில் கரெக்டாக பார்க்கணும். செடி, செப்பு, செல்வம். அடுத்து 58வது கேள்வி, காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சென்டென்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னா, மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீருங்கிறது தான் சரியான தொடர். 59, விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இதுக்கான வினா என்னவாக இருக்கும்? கொல்லையிலே குலுங்குவன யாவை? ஏன்னா 3 வந்திருக்கு இல்லையா, அதனால் யாவைன்னு கேட்கணும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை கண்டுபிடி. பிறவினை தொடர் அடுத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி வர்றது தான் பிறவினை தொடர். பாத்திமா தமிழ் கற்பித்தாள், அடுத்தவங்களுக்கு கற்பிக்கிறது. அதனால் அது பிறவினை. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார், திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். அடுத்து, திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும்? ஆன்சர் 7. திருக்குறளுக்கும் 7க்கும் பெரிய தொடர்பு இருக்குது. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? திருக்குறள் இது.
உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகாருங்கிற குறள். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீனில் மொழிபெயர்த்தது யார்? ஜியு போப்பா, வீரமாமுனிவரா, பவனந்தியா, கால்டுவெல்லா? ஆன்சர், இவர் 2 மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. வீரமாமுனிவர். இந்த கொஷினை மாற்றி கூட கேட்கலாம். வீரமாமுனிவர் எதை மொழிபெயர்த்தார்னு கூட கேட்கலாம். 6 கிடந்தனன் அகல் நெடுந்தெருவில், இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர், மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரோட சமயம் என்ன? காரியாசான். அவரோட சமயம் சமண சமயம். அடுத்து அகநானூற்றில் 6, 16, 26 இது எந்த திணையை சார்ந்தது? 6 மருன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். 6 மரு, 6 மருதம் அப்படிங்கிறதுக்கு 6 மரு அப்படின்னு வரும். அடுத்து கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்த நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினாகரிகர். நாங்கிறத வச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. நஞ்சு உண்பர் அப்படின்னா நற்றினை. நஞ்சுன்னு சொல்கிறது நற்றினை. கொன்மு பொருள் என்ன? 3 சுழின்னு மு அப்படின்னா மேகம். கொன்முன்னா மேகம். நாட்டுப்புறவியலின் வகைகள் யாவை? 7. நாட்டுப்புறவியலின் வகைகள் 7. அடுத்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம். இந்த கொஷின் நிறைய தடவை வந்திருக்கு. பெரிய புராணம். சுந்தரன் என்ற பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர், அனுமன். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் 1 கண்ணகி காதை, சிலப்பதிகாரம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், ராமகாதை. ஆன்சர், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். 76வது கேள்வி. ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? கம்பரா, நக்கீரரா, ஒட்டக்கூத்தரா? ஆன்சர், ஒட்டக்கூத்தர். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை? 268. தமிழ் விடு தூதில் கன்னிகள் 268. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர் தான் ஆன்சரு. அடுத்து நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. முக்கூடல் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. ஆன்சர், சிந்துப்பா. இதெல்லாம் 11th 12th புக்லேருந்து வர்றது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர். இந்த கொஷின் நிறையா தடவை 3-4 தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஷினு. ஆன்சர், கடுவேலி சித்தர். கடம், இந்த சொல்லோட பொருள் என்ன? கடம் அப்படின்னா குடமா உடம்பா? ஆன்சர், கடம் அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறதா மீனிங். அடுத்து அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆன்சர், மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அடியாருக்கு உணவளிக்கிறத சிவநெறியில் மகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை. இது யாரோட கூற்று? யாரை பற்றி சொல்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொன்னது பாரதிதாசன். சொல்கிறது பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார். சாவதில்லை, நீ சாகவே இல்லை அப்படின்னு பாரதியாரை தான் சொல்லியிருப்பார். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் சீசு செல்லப்பா. நிறைய புக்கோட பேர் தெரியணும். புக்கோட ஆத்தர் பேர் கணக்கில் இல்லாத அளவுக்கு தெரியணும். எந்த புக்கு பேர் சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி படிங்க. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரிங்கிற பட்டத்தை வழங்கினது யார்? சீவை தாமோதரனார். ஆனந்தரங்கர் குறிப்பு இருக்கு இல்லையா? ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக இருக்குது? 12 தொகுதிகளாக இருக்குது. அடுத்து 90வது கேள்வி. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வேலிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து 91வது கேள்வி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் சோழரோட காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்கிறாங்க. உலக உருண்டை என்ற கருத்து என்ன இயல்? பொறியியலா, மண்ணியலா, அணுவியலா, விண்ணியல் அறிவா? உலக உருண்டைங்கிறது விண்ணியல் அறிவு. சுபாஷ விமானம் அதோட பொருள் என்ன? சுபாஷ விமானம் அப்படின்னா என்ன பொருள்? சகோதர பற்றா, தாய்ப்பற்றா? தாய்மொழி பற்று தான் சுபாஷ விமானம். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினார்? இந்தியன் ஒப்பீனியனில் எழுதினார்.
அடுத்து யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொண்ணை சுமந்துட்டு வந்து அதுக்கு ஈடாக மிளகை ஏற்றிட்டு போனாங்க யவனர்கள். பொண்ணை எடுத்துகிட்டு வந்து மிளகை எடுத்துகிட்டு போனாங்க. மீதுன் விரும்பேல் இந்த அடியோட பொருள் கேட்டிருக்காங்க. வயிறு புடைக்க உண்ணக்கூடாது. இதை சொன்னது யாருன்னு கூட கேட்பாங்க. ஔவையார். மீதுன் விரும்பேல்னு சொன்னது ஔவையார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். இது 2018 கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதே ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை விட டஃப்பாக தான் இருக்கும் கொஷின்ஸ், இப்போ வரப்போகிற கொஷின்ஸு. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன்னு சொன்னது யார்? அம்பேத்கர். வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தையே அனுபவித்தார் அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினனாக பேசுகிறேன்னு சொன்னது அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்கணும் அப்படின்னு சொன்னது பெரியார். அடுத்து 100வது கேள்வி. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? அண்ணா தான் சொல்லியிருப்பார். பாருங்கள், அம்பேத்கர், பெரியார், அண்ணா 3 பேரை வச்சு முடிச்சிட்டாங்க. இது 2018 கேள்விகள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.